எனக்கு சத்தியமா மேடம், பெண்களை பார்த்தா நான் ஈஸியாக பேசிடுவேன், பயப்பட மாட்டேன். ஆண்களை பார்த்தாலும் ஈஸியாக பேசிடுவேன். யங்ஸ்டர்ஸ் பார்த்தா ஈஸியாக பேசிடுவேன். நான் பயப்படுற ஆளே இந்த முக்கா டவுசர் தான். வாத்தியாருக்கு அதிக சம்பளம். ஏன் அதிக சம்பளம்? அவங்க இவங்க எழுதுகிற பேப்பரை திருத்துறாங்கல்ல, அதற்காகத்தான் அதிக சம்பளம். என்ன எழுதி வச்சிருப்பான் தெரியுமா சார்? முட்டாளுக்கும் அடி முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? வாத்தியார் கேட்குறார். இவன் சொல்கிறான், சார் நாங்கள் தான் சார் முட்டாள். அப்போ அடி முட்டாள் நீங்கள் எங்களை அடிக்கிறதுனால நீங்கள் அடிமுட்டாள் சார். பார்த்தீங்களா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் சார். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா மேடம்? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. கைத்தட்டல் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா வீட்டில் எருமை மாடு அனிமல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவாக எழுதியிருக்கு. மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். இவன் எழுதியிருக்கான், மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். பாத்தியா அவன் சிரிக்கிறது பாரு, கக்கப்பக்கான்னு. சின்ன குழந்தை கூட சிரிக்க வைக்கிறதுனா அதுதாங்க பட்டிமன்றத்தோட வெற்றினே நம்ம சொல்லலாம்.